ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் செட்டப்புக்காக தர்மபுரியில் கூட நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதனோட செட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வால்யூம் தான். லென்த்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டு. ஆனால் கேபிள் டைப்பில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷேப் வந்து வருது. இதனுடைய வால்யூம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 350 to 400 லிட்டர்ஸ் தான் வந்து வால்யூமு. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பாண்டு செட்டப் வீடியோ வந்து போடுங்க பிரதர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 3000 லிட்டர் 4000 லிட்டர் வந்து இருக்கக்கூடிய வால்யூமுக்கு வந்து எப்படி வந்து ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு உண்டான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த பாண்டோட செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டரோட வால்யூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 400 லிட்டர்ஸ் 400 லிட்டர் தான் இதோட வால்யூம் கூட. ஆனால் இதுக்கு நம்ம ஃபில்ட்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெவியாக செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராமிக் ஒயிட்டு, ரெட்டு, பாலு, லாவா ராக்கு, நேனோ செராமிக் பாலு, நெனோட்டோ ரோல், இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 28 கிலோ வந்து பயோ மீடியஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இது வந்து நம்ம நார்மலாக ஃபிஷ் ட்ரே வருது பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ் ட்ரே தான் இதை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்டு, ஹைட்டு வந்து 1 ஃபீட்டு, அகலம் பார்த்தீங்கன்னா 1.25. சரிங்களா, இப்படி வந்து இதோட டைமென்ஷன் வந்து 2 பார்ட்டிகள் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஒரு பார்ட்டிகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயோ மீடியஸ் தான். ஒரு பார்ட்டிகல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு ப்ளஸ் வந்து பாண்டு ஸ்பாஞ்ச் வந்து அதிகப்படியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமரோட ஃபுல்லி ரெக்குவயர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா சார் எனக்கு வந்து டேங்க் வந்து கிளியராக இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ பார்க்கறதுக்கு லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கணும், வேஸ்ட் வந்து எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மெயினான ரெக்குவயர்மெண்ட் கூட. ஸோ அதுக்கேற்றப்பல பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து சப்மெர்சிபிள் பம்பை வச்சு நீங்கள் ஃபவுண்டன் செட்டப்பில் செட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் ஃப்ளோ ஆகிற மாதிரி விட்டிங்கன்னா வேஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்னர் வந்து கண்டிப்பாக தேங்கி நின்றுக்கும். ஏன்னா வந்து சப்மெர்சிபிள் பம்போட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்டக் பண்ணி மேலே தள்ளுறது மட்டும் தான் அதோட வேலை. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பண்ணலாம், வேவ் மேக்கர் இருக்கு இல்லையா, வேவ் மேக்கர் கொடுத்து நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்தீங்கன்னா வேஸ்ட்டில் வந்து கவர் ஆகிற மாதிரி செய்யலாம். ஆனால் வந்து ஒரு வகையில் வந்து வேஸ்ட் வந்து கவர் ஆகி அந்த மோட்டர் செக்ஷனில் போகிறது வந்து ஒரு பட்சம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடு வந்து வேவ் மேக்கர் கிரியேட் பண்ணுறதுனால அது கிரியேட் பண்ணக்கூடிய வேவ்ஸுக்கு வந்து ஃபிஷ் வந்து அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெகுலராக கொடுப்போம் பார்த்தீங்களா, டிஏபை டாப் ஃபில்டருக்கு வந்து ஒரு செட்டிங் கொடுப்போம் பார்த்தீங்களா, பவர் ஹெட்டு. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவர் ஹெட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இந்த பவர் ஹெட்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரக்கூடிய ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக இருக்கும். அப்போ வந்து தண்ணியில் ஒரு வேஸ்ட் வந்து லைட்டாக கிரியேட் பண்ணும். அந்த வேஸ்ட்டை கொண்டு போய் மோட்டர் செக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா சப்மெர்சிபிள் பம்பட்டை வந்து போய் சேர்த்துடும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது இழுத்து மேலே வந்து கொண்டாந்துடும். ஸோ அதனோட செட்டிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 85 வாட்டில் வந்து சப்மெர்சிபிள் பம்பு கொடுத்துருக்கோம் நூபியஸில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரே பார் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து நூபியஸ் பம்போட 85 வாட்டோட ஸ்ப்ரே பார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் எலக்ட்ரிக்கலில் 4100 அப்படிங்கிற மோட்டரோட 45 வாட்டோட பவர் ஹெட்டோட உங்களுக்கு ஸ்ப்ரே பார். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட சைக்கிளிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரே பாரும், ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டேங்கில் இருக்கக்கூடாது, அதாவது இந்த பாண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை. ஸோ வாட்டோட அந்த மோட்டரோட பவர் பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவர் இருக்கும். பாட்டமில் வந்து பவர் ஹெட் கொடுத்துருக்கோம், ஃபிஷஸோட வேஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து கவராக இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்லாம் வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த மோட்டர் செக்ஷனில் கொண்டு போகும். இது வந்து 3 மெத்தடில் செய்யலாம். ஒன்று நீங்கள் பைப் மெத்தடில் செய்யலாம், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் ஃபால் செட்டிங் வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால் செட்டிங் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்சு தான் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 8 லேயர் வந்து பாண்டு ஸ்பாஞ்சு வந்து வச்சுருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் ஒயிட் ஸ்பாஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா
இது ஹைட்டு வந்து 1 அடி, அகலம் வந்து 1.25, லென்த் வந்து 24 இன்ச்சு. ஸோ அதே மாதிரி தான் 2 ட்ரே பண்ணியிருக்கோம். கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பயோமீடியஸ் லோடிங் கொடுத்துருக்கோம். 28 kgs வந்து பயோலோடு கொடுத்துருக்கோம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா இவர் தான். இங்கே வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கார். ஸோ நான் வந்து இது வேறு மாதிரி செட்டப்பில் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஒரு எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இங்கே இருந்து தண்ணி இங்கே ஊற்றுற மாதிரி சொல்லி நான் வந்து செட் பண்ணலான்ட்டு இருந்தேன். அண்ணன் பார்த்தீங்கன்னா வேறு ஐடியா கொடுத்து கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டு இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாட்டமில் வந்து சமமாக உட்கார மாதிரியும், ஸோ மட்டைலாம் பார்த்தீங்கன்னா ரசம் மட்டை வச்சு கரெக்டாக 1 இன்ச்சஸ் கூட ஒரு பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா கோணல் மாடல் ஆகாமல் தெளிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. மீதி பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்லேருந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வந்து சிம்பிள் செட்டப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து கிளாஸ் அக்வாரியம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பாண்டு செட்டப் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல்லாம் நமக்கு லைன் தெரியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் வந்து வேறு ஒரு மைண்ட் செட்டில் வந்து இங்கே வந்தேன். இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணி ஸோ இந்த தெளிவான செட்டிங் வரதுக்கு மிகப்பெரிய காரணம் கூட இவர் தான். ஸோ அதனால தான் வந்து ஆக்சுவலாக வந்து வீடியோ முன்னாடி வரத்துக்கு வைக்கப்பட்டார். ஸோ இதனால் வந்து கிரெடிட் வந்து நம்மளே எடுத்துக்கூடாது. ஏன்னா வந்து இதில் ஒரு 50% பண்ணது பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாண்டு செட்டப் தேவைன்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பாண்டு செட்டப் பண்ணுற மாதிரி இருந்தால் இவர் வந்து முன்கூட்டியே வந்து பாண்டு செட்டப் வந்து பண்ணிட்டார். சரிங்களா, இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க, திரும்பியும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி முன்கூட்டியே பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் இது வந்து வேறு மாதிரி கொண்டு போகலாம். இது வந்து டிஐஒய் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து நம்ம ஒரு விஷயம் செஞ்சதுக்கப்புறமே அதுக்கு மாறுதலாக வந்து பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம். நீங்கள் வந்து பாண்டு செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செய்ய தேவையில்லை. அதுக்குள்ளே இன்டர்னல் சம்ப் வந்து செய்யலாம். சரிங்களா, அது வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து க்ளீனிங் ப்ராசஸில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அதுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாண்டு செட்டப் வந்து செய்கிற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணிட்டு எப்படி வந்து அது செஞ்சால் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம முன்கூட்டியே டயக்ராம் போட்டு பண்ணும்போது வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது. ஏன்னா வந்து இந்த வாட்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 லிட்டர் தான். நம்ம ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 லிட்டர் வால்யூம் இருக்கு இல்லையா. அந்த 1000 லிட்டர் வால்யூமுக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கனால கிளியரன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பராகும். ஸோ இந்த பாண்ட் வந்து எப்போ வந்து கிளியர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 வீக் ஆகும். ஏன்னா வந்து பயோலோடு பார்த்தீங்கன்னா 28 kgs வந்து லோடிங் கெப்பாசிட்டி போட்டிருக்கிறதுனால அது ப்ராசஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைக்லூட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 days 4 days வந்து மட்டாக இருக்கும். அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கிளியர் ஆகி பாண்ட் செக்ஷன் வந்து என்னைக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அழுக்காகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து கிளியரன்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபிஷஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய ஃபிஷஸ் கூட பார்த்தீங்கன்னா 1 or 2 ஃபிஷஸ் வந்து மெதுவாக ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அந்த ஃபிஷ் வந்து சர்வே பண்ணதா இல்லையா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ பாண்டு தான் நம்ம வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 30 ஃபிஷ் 40 ஃபிஷ்லாம் போடக்கூடாது. வாட்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 10 ஃபிஷ்ஷு மினிமம் மிஞ்சி போனால் ஒரு 15 ஃபிஷ்ஷு ஒரு 6 inch ஃபிஷ் அது மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கம்மி. ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியாக ஃபிஷஸ் போட்டுட்டிங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் ப்ராசஸ்க்கு வந்து வழிவகுக்கும். மீன்கள் வந்து இறக்கிறதுக்குண்டான சான்சஸ்மே அதிகமாக இருக்கும். அளவாக மீன் வந்து இதில் போட ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனல்ஸ் வந்து இது மாதிரி பாண்டு வீடியோஸும் ப்ளஸ் வந்து சம் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி செட்டிங் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேலே பின் பண்ணுறேன். தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.